ஆப் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னே சம்டைம்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து அடைச்சிடலாம். அடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் மெனு தட்டணும். மெனு தட்டினதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சைன் இன் அப்படி போட்டிருக்குல்ல, அதுதான் நீங்கள் தட்டணும். ஸோ யூஸ்வலி நான் வந்து ஆட்டோ சைன் இன் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அது நான் வந்து மொதல் வாட்டி லாகின் பண்ணும்போது நான் தட்டிட்டனால எப்போதுமே எனக்கு என்னோடய ஐடி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் நான் வழக்கமாக லாகின் பண்ணுவேன். அப்போ நீங்கள் புது ஆளுன்றனால நீங்கள் உங்கள் ஐடியை நீங்கள் போடணும். ஸோ நான் இங்கே காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாஸ்வேர்டும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த பாஸ்வேர்ட் தான் நீங்கள் இங்கே டைப் பண்ண போகிறீங்க. ஆட்டோ சைன் இன் இதை நீங்கள் தட்டிக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து நான் வேறு ஆளோட அக்கௌண்ட் லாகின் பண்ணி காமிக்கிறேன், அதனால் நான் இங்கே ஆட்டோ சைன் இன் போட்டுக்கல. ஸோ நீங்கள் இந்த தட்டிக்கிட்டிங்கன்னா எப்போதுமே நீங்கள் இந்த ஆப் திறக்கும்போது நீங்கள் லாகின் பண்ணியே இருப்பீங்க. சரிங்களா? ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்துடும். ஓகே, ஸோ மை ஆஃபீஸ் தட்டும்போது யூ கேன் சி யோர் நேம், யோர் ஐடி அண்ட் உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே இருக்கும். சரிங்களா? உங்கள் டவுன்லைன், உங்கள் குரூப் எப்படி வளர்ந்துக்கிட்டு போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே லைனேஜ் தட்டினீங்கன்னா சர்ச் தட்டும்போது உங்கள் அக்கௌண்ட் இதுதான் இந்த ஸ்கொயர், உங்களுக்கு கீழே உள்ள டவுன்லைன் இதுக்கு மேலே தான் பில்ட் பண்ணி இங்கே உங்களுக்கு தெரியும்.